எண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுலா போய் சுத்திட்டு இருக்கார். நாட்டு மக்கள் எல்லாம் கவனிக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் கவனம் அல்ல. இன்றைக்கு இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது. இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்குது? எதுவுமே இல்லை. இதுல உங்களுடன் ஸ்டாலின் இந்த கொடுக்கப்பட்ட மனு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. எங்க ஆத்துல கிடக்குது. புதுக்கோட்டையில இந்த மனுவை நம்ம வடை சொல்றாங்களா, அந்த வடை கட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மனு எந்த லட்சத்தில் வாங்கி என்ன பண்றாங்க பாரு. எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டின்னு நினைக்கிறேன், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.